வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த ஸ்பெஷல் நபர். ஆமாங்க, உங்க கிரஷ் உங்களை எப்படி பாக்குறாங்க? உங்க கிரஷ் உங்களை ஒரு தேவதையா பாக்குறாங்களா, இல்ல ஏண்டா இவங்களை பார்த்தோம்னு ஓடுறாங்களா, இல்லனா நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க ஹார்ட் பீட் டக்கு டக்குன்னு சத்தம் போடுறத நீங்க கவனிக்கலையா? இதையெல்லாம் இன்னைக்கு நாம அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க, இப்பதான் பேச ஆரம்பிச்சவங்க, இல்லனா ரொம்ப நாளா அந்த கண்ணாச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். இப்போ உங்க முன்னாடி 3 பைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பைல்ஸ்க்கும் நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. கண்ணை முடிக்கோங்க. ஒரு 3 செகண்ட் உங்க கிரஷ் முகத்தை நினைச்சுக்கோங்க. அவங்க சிரிப்பு, அவங்க ஸ்டைல் எல்லாத்தையும் மனசுல கொண்டு வாங்க. இப்போ மெதுவா கண்ணை திறந்து உங்க மனசுக்கு எந்த கார்டு செட் முதல்ல பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ். வாங்க ஃபைல் செலக்ஷனுக்குள்ள போலாம். நம்பர் 1, உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அடடா, உங்களை ஒரு பவர் ஹவுஸா அவங்க பாக்குறாங்க. உங்க கிரஷ் உங்களை ஒரு மிகப்பெரிய உத்வேகமா பாக்குறாங்க. நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆளுன்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களை சுத்தி ஒரு தனித்துவமான ஈர்ப்பு இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. நீங்க எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த கான்பிடன்ஸ் அவங்கள பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிருக்கு. உங்களை ஒரு புதுமையான சிந்தனை கொண்டவரா அவங்க பாக்குறாங்க. உங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நீங்க எப்பவுமே ரொம்ப ஷார்ப் அப்படின்னு அவங்க மனசுல ஒரு இமேஜ் இருக்கு. உங்களை ஒரு அச்சீவரா அவங்க அடையாளப்படுத்துறாங்க. உங்க கண்கள்ல ஒரு விதமான ஃபயர் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க ரொம்ப வித்தியாசமா தெரியுறீங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ரொம்ப உறுதியா இருப்பீங்கன்னு அவங்க நம்புறாங்க. உங்ககிட்ட ஒரு புதிய தொடக்கத்தை, அதாவது ஒரு நியூ பிகினிங்க அவங்க எதிர்பார்க்கறாங்க. உங்களை ஒரு போல்டான பர்சனாலிட்டியா அவங்க பாக்குறாங்க. நீங்க எதையுமே நேருக்கு நேரா பேசுறது அவங்களுக்கு ஒருவித மரியாதையை தருது. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்கள வியக்க வைக்குது. நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சே தீருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களை ஒரு லீடரா அவங்க பாக்குறாங்க. உங்க கூட இருக்கும்போது ஒரு புது எனர்ஜி வர்றதா அவங்க ஃபீல் பண்றாங்க.